Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிள் மட்டன் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. சிம்பிள் மட்டன் ரோஸ்ட் செய்ய நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். மட்டனோட உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மட்டன் வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 5லேருந்து ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா தக்காளி குக் ஆகட்டும். தக்காளி எல்லாம் குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு இந்த மட்டன் ஆட் பண்ணிப்போம். இப்போ தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிப்போம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. மட்டன் நல்லா மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு தட்டை போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிடுச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிளகுத்தூளை மட்டனோட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு செமையாக இருக்கும். இன்னும் வாசனை அதிகரிக்க கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான சிம்பிள் மட்டன் ரோஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான சிம்பிள் மட்டன் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.